பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஐ புரட்சியை வழிநடத்தும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ முதல் ஏஐக்கான முதல் தொழில்நுட்ப மாநாடு டெல்லியில் பாரத மண்டபத்தில் நடைபெற்றுருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான். அதாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியின் உரை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம், சரிங்களா, ஏஐ டெக்னாலஜி மூலயமா 11 மொழிகளில் நிகழ்நேர அடிப்படையில் மொழிபெயர்ப்பு, அது பேர் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. என்ன அப்படின்னா இன்டர்பிரட்டிங், நம்ம கலைச்சொல்ல இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாடாளுமன்றத்தில் அவங்க பேச பேச அப்படியே மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி அதாவது ஒவ்வொன்றுக்கும் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. டிரான்ஸ்லேட்டர்ஸை வச்சு மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பேசுனதை அப்படியே இதில் ஏஐ டெக்னாலஜி மூலியமாக அவங்க மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா, மொத்தம் எத்தனை மொழிகள்னா 11 மொழிகள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. இது நெருங்க நம்மளுக்கு தேர்தல் நெருங்க தேர்தல் நியூஸாக வரும், கூட்டணி நியூஸ் வரும். அவங்களோட கூட்டணி, திடீர் கூட்டணி இப்படிலாம் இருக்கும். நம்மளுக்கு அது தேவையில்லை. பட் நியூஸை கொஞ்சம் நம்ம தோண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. சரிங்களா, அதனால் அதுக்கு தான் இப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை நியூஸ் போட்டுட்ருக்கேன். சரி, ரைட், ஓகே. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இந்தியாவில் அரிய புவிகாந்த உற்பத்தி நிகழாண்டில் தொடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் புவி நிரந்தர காந்தம், சரிங்களா, அரிய புவி நிரந்தர காந்தம், சரிங்களா, அதாவது பெர்மனண்ட் மேக்னெட். அந்த உற்பத்தியை நம்ம அந்த உற்பத்திக்கான சோர்ஸை நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியோடைமியம், பிரசியோடைமியம், சரிங்களா, நியோடைமியம், பிரசியோடைமியம், இந்த அரிய புவி தனிமங்கள், இந்த அரிய புவி தனிமங்களை பயன்படுத்தி தான் நம்ம அந்த பெர்மனண்ட் மேக்னெட் தயாரிக்கணும். சரிங்களா, அதுக்கு நம்ம வெளிநாட்டில் இருந்து நிறைய இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அந்த இறக்குமதியை குறைச்சிட்டு நம்ம நிகழாண்டிலேயே நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சோர்ஸை பயன்படுத்தி, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி நம்மளே புவி காந்தங்களை உற்பத்தி செய்ய போகிறோம். சரிங்களா, அதுக்காக 4 மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காங்க. எங்கன்னா ஆந்திரம், ஒடிசா, மகாராஷ்டிரம், குஜராத், இந்த 4 மாநிலங்களில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கப்பா. சரியா, சரி, ரைட், ஓகே. அடுத்த ஏஐ உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ பயன்பாட்டுக்கு 5 அம்ச தொலைநோக்கு பார்வை கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி. அந்த 5 அம்ச தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தார்மீக நெறிமுறை, பொறுப்பான நிர்வாகம், தேசிய இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் உள்ளடக்கம், சட்டப்பூர்வ பயன்பாடு. சரி, அது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஐ, அதாவது ஏஐ பயன்பாட்டுக்கான 5 அம்ச தொலைநோக்கு பார்வை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுக்கான 5 அம்ச தொலைநோக்கு பார்வை என்னென்ன அப்படின்னா இதுதான்: தார்மீக நெறிமுறை, பொறுப்பான நிர்வாகம், தேசிய இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் உள்ளடக்கம், சட்டப்பூர்வ பயன்பாடு. சரியாப்பா, இந்த 5 அம்சம் தான் ரொம்ப முக்கியமானது. ரைட், ஓகே. அடுத்தது இதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா இது அடிக்கடி வரும்பா. நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இலவசங்கள், ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலவசங்கள் சார்ந்து உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மின்சாரத்துறை தான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. உச்சநீதிமன்றத்தோட கருத்து என்ன அப்படின்னா, இலவச மின்சாரம், உணவு, மிதிவண்டி இது வழங்குறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கான முக்கிய தேவை அப்படின்னு இருக்கிறதே இதுதான். என்னென்னா மின்சாரம், உணவு, மிதிவண்டி இதெல்லாம் அவங்களோட முக்கிய தேவையாக இருக்குது. அதை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எதுக்கு வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் எப்படி உள்நாட்டு உற்பத்திலாம் உயரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்மளும் ஏற்கனவே சொன்னோம். அந்த 5000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாங்க, நிறையா பேருக்கு பயன்படாக இருக்குது, ஓகே தான். அதுலேயே ஒரு 5000 வேக்கண்ட் குரூப் 4 ஏற்றிருந்தாங்கன்னா இன்னும் நிறையா பேர் 5000 குடும்பம் பொழைச்சிருக்கும்ல. ஸோ இது என்னோட கருத்துன்றதை தாண்டி உச்சநீதிமன்றமும் இதை தான் சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. வேறு இந்த இது பார்த்துக்கோங்க. அதாவது வீரா சூர்யா ஆதித்யா, இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா குதிரை ஏற்றப்பா. ஏன்னா வித்தியாசமாக
இருக்குது சரிங்களா. ஈக்விஸ்டேரியன் அதாவது இந்திய குதிரையேற்றம் சங்கம் சார்பில் புதுடெல்லியில் ராணுவ போலோ மைதானத்தில் நடைபெற்ற தேசிய சீனியர் ஈக்வஸ்டேரியன் சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா குதிரையேற்ற சாம்பியன்ஷிப். இதில் தங்கமும் தனிநபர் பிரிவில் வெள்ளியும் என்ற தமிழகத்தை சேர்ந்த வீரா சூர்யா ஆதித்யா. ஸோ தமிழ்நாட்டு வீரரும் கூட, அதனால கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சூர்யா சரிங்களா, ஆக்டர் சூர்யா சிங்கம் படத்தில் நடிச்சிருக்காரு, ஆனால் குதிரையில் வர்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாப்பா. ரைட், ஓகே. வேற சென்னையில் புதிய அலுவலகத்தை ஆப்பிள் துவங்க இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆப்பிள் தன்னோட புதிய அலுவலகத்தை சென்னையில் துவங்க இருக்காங்கப்பா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் 2 இடத்துல தான் இருக்காங்க. ஸோ தேர்டு இந்தியாவிலே 3வது இடமா சென்னையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ப்ளஸ் டாடா குழுமம் ஓப்பன் ஏஐ சரிங்களா, அவங்க 2 பேரும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது பேசிக் தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எல்லாருமே முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்களேன், ரிலையன்ஸ் முதலீடு பண்ணுறாங்க, டாடா குழுமம் எல்லாருமே முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தோம்ல NVDAA அந்த நிறுவனம் அவங்களும் முதலீடு ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், ஓகே. அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் புரிஞ்சு எடுத்தாலும் இவ்வளோ தான் இருக்குது. வேறு இந்த ஓப்பனில் நிறையாவது கொடுத்துருக்காங்க. இது எந்தளவு கரெக்டான டேட்டா நம்ம சொல்ல முடியாது. பட் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம இதில் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. அவ்வளோதான், நன்றி.